ஹாய் மக்களே, எங்கள் சேனலுக்கு புதுசாக பேர் மாற்றிருக்கோம். பெற்ற பிள்ளைக்கு கூட ஈஸியாக பேர் வச்சிடலாம் போலுக்கு. ஆனால் அந்த சேனலுக்கு பேர் வைக்கிறதுக்குள்ள என் மகன் ஒரு வழி பண்ணிட்டான். எங்கள் சேனல் பேர் வாடா லிண்டில். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஏதோ ஒரு சப்ஸ்கிரைப் அதை பண்ணிடுங்க மக்களே. இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். கேரட்டை துருவிக்கிருங்க மக்களே, வெங்காயத்தை வெட்டிக்கிருங்க மக்களே, உருளைக்கிழங்கு துருவிக்கிருங்க, கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கிறோங்க. இப்படி பிச்சு போட்டுக்கோங்க. 2 முட்டை. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் மக்களே. இப்போ என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் பச்சைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கிறோங்க. கொஞ்சம் சால்ட்டு கரெக்டாக போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு கொஞ்சாண்டு வத்தப்பொடி நல்லா இப்படி ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோங்க. நல்லா எவ்வளோ கொடுக்கணுமோ அடிச்சுக்கிறோங்க. நல்லா அடிக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லா. அப்படியே நல்லா தோசைக்கல்லை சுட பண்ணி அப்படியே இப்படி நல்லா ஊற்றிக்கிறங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா அப்படி பரப்பி விடுங்க எல்லா பக்கமும். சின்ன பிள்ளையெல்லாம் கேரட்டு இதெல்லாம் காய்கறியை சாப்பிடாது. நம்ம இப்படி முட்டை ஊற்றி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைய நல்லா விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க. அப்படி மெதுவாக அப்படி பரட்டி நம்ம நல்லா அப்படி பரட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சொந்த பிள்ளையாக நினச்சி எல்லோரும் ஆதரவு கொடுங்க. இப்படி நல்லா முறுமுறுன்னு வெந்துடும். நல்லா 2 பக்கமும் நல்லா பிரட்டிக்கிறங்க. பிரட்டிட்டு வீட்டில் ஒரு தக்காளி சோறு செஞ்சு எப்படி இந்த முட்டை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.